ஆரம்பிக்கலாங்களா? Many months later. குறுக்க இந்த கௌசிக் கொண்டா Bro. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் ஒரு ட்ரெக்கிங் தான் வந்திருக்கோம். அருமையான ரூமு, ஃபுல்லாக வுட்டனில் தான். ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் தங்குற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு ஒரு ரூமு. ஃப்ரெண்ட்ஸு வந்தால் நல்லபடியாக சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியாக வந்தால் அவங்களுக்கு செட் ஆகாது, ஏன்னா ட்ரெக்கிங் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா பிளேஸே வந்து இப்படி தான் ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து போகிறது வரும், சரியா? அதனால் வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா எவ்வளோ என்ஜாய் பண்ணமோ பண்ணலாம். அவங்க நம்பரும் நான் கீழே கொடுக்குறேன். ரூம்லாம் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை, அவ்வளோ அருமையாக இருக்குது. வேணா நான் செகண்ட் டைம் வந்திருக்கேன், இவனை செகண்ட் டைமு. ரூம் எப்படியா இருக்குது? ரூம்லாம் பக்கா தான். என்னன்னா நம்ம அந்த அட்வென்ச்சர் அந்த வே பார்த்தா வந்து சூப்பராக இருக்குது. ரூம் அதோட சூப்பராக இருக்கும். இப்போ நடந்து நம்ம வந்து கஷ்டப்பட்டு மேலே போகிறது வந்து அங்கே போனதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். இதெல்லாம் மறந்துடுவோம் நம்ம. மேலே போனதுக்கப்புறம் அதுதான் ஞாபகமாக இருக்கும், தவிர இது ஞாபகமே இருக்காது. ஏன்னா போகும்போது கஷ்டமாக இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு லைஃப்பில் வந்து ஒரு மெமரிஸாக இருக்கும் ஃபுல்லாகவே. இந்த மாதிரி போனோம் அப்படின்ட்டு ஒரு மறக்கவே மாட்டானுங்க. ஃப்ரெண்ட்ஸாக வந்தோன்னா இந்த இடம் இப்படி எப்படியே ஃப்ளாட்டாக இருக்காது. இப்படி ஏறும், இப்படி இறங்கும், இப்படி சைடில் போவோம், பாதை இருக்காது, கல் இருக்கும், மண் இருக்க, சில நேரத்தில் பாறை விட தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும். அப்படியே இந்த வியூவை பாருங்களேன், இந்த வியூவே எப்படி அவர் மாசாக இருக்கு பாருங்க. எவ்வளவோ பண்ணுறோம், இதை பண்ண மாட்டோமா என்ன? லைஃப்பில் வந்து ஒரு டைம் தான் வந்து கஷ்டப்பட்டு ஏற போகிறீங்க, ஆனால் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸோடு வரும்போது. ஆனால் ஃபேமிலிக்கு நான் வந்து சொல்ல மாட்டேன், ஏன்னா வயசானவங்களாலலாம் கண்டிப்பாக நடக்க முடியாது. சின்ன பசங்க ஓகே நடந்துடலாம், ஆனால் வயசானவங்க நடக்கவே முடியாது, வாய்ப்பு இல்லை. வந்து சில வயசுல தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் சொல்லுவாங்களே, அது இதே மாதிரி தான். பார்த்தீங்கன்னா ரோடே பாருங்கள். இப்போ மேலே போனீங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் போக முடியாது. 30 வயசுக்குள்ளலாம் நீங்கள் போயிட்டு வந்துடலாம் ஈஸி. 30 40 வயசு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ என்ஜாய் பண்ணுமோ பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நாங்கள் இப்போ இறங்குறோம், ஆனால் அதுவே ஏறும் போது யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு ஏறணும் அப்படின்ட்டு. இறங்குறது ஈஸி, ஆனால் ஏறுறது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் என்ஜாய் பண்ணலாம். ரூம் வந்து 800, ஓகேவா? ஒரு ஆளுக்கு 800. ஃபுட்டு வந்து எக்ஸ்ட்ரா வரும், ஓகேவா? எல்லாமே ஆவரேஜாக பார்த்தோம் நம்ம. ஓகே, நம்ம கொடுத்த காசுக்கு உண்மையாகவே வர்த்து. நம்ம கொடுத்த காசுக்கு நான் 800 சொல்கிறது வந்து அது அந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் 1500 கூட கொடுக்கலாம், அந்த அளவுக்கு வர்த்தாக இருக்கும் ரூமு, ஓகேவா? குறைலாம் கிடையவே கிடையாது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். இந்த வீடியோவில் சொல்கிறது என்னென்னா, மெமரி சேர்த்துக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இதை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எப்படி அந்த மனச்சே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இதுதான். இந்த மாதிரி நான் போனதே கிடையாது. கொடைக்கானல் வந்திருக்கேன், பட் நான் இந்த மாதிரி ட்ரெக்கிங் நான் போனது இல்லை. நம்ம ட்ரெக்கிங் பண்ணி போகணுன்ற அட்வென்ச்சராக இருக்கணுன்ற மட்டும் இந்த இடத்துக்கு வாங்க. மற்றபடி கீழே ரெசார்ட் இருக்கும், அங்கேயே புக் பண்ணிட்டு அங்கேயே தூங்கிட்டு அங்கேயே போயிடுங்க. அப்படியே பின்னாடி திருப்புங்க, நியூ மாடல் கண்ணாடி ஒன்று போட்டிருப்பாரு, அதையும் பார்த்துக்கோங்க. யோ வேலு, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது?
அந்த அட்வென்ச்சர் தான் ஆனால் எதிர்பார்க்கல ஆனால் இந்த மாதிரி வருது ஆனால் சொன்னக்கா ஏத்தோ லைட்டாக இறக்கும் கைனி மேலே போகிற மாதிரி இருக்குன்னு பார்த்தேன் ஆனால் மடுப்பா எங்கள் மலை Food. வடம் எல்லாம் விரியுது ஆனால் ரூம்லாம் அல்டிமேட்டு இங்கேருந்து கஷ்டப்பட்டு போனாலும் அங்கே ரெஸ்டிங் ரூம் நல்லா இருந்ததா க்ளீனா? சூப்பராக இருந்துச்சு பர்ஃபெக்ட். அந்த ஃபேமிலிக்கெல்லாம் செம்ம பர்ஃபெக்ட். 800 ரூபாய்க்கு வருதா? தாராளமாக அதுவும் நம்ம கொடுத்த ரேட்டுக்கு பயங்கர வருது. ஆனால் இது ஃபேமிலிலாம் போகிறதுக்கு கொஞ்சம் எப்படி? அதான் சொன்னேனே ஃபேமிலியெல்லாம் போட்டு செம்ம வருதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நடக்கணும்ல? நடக்கணும். ஃபேமிலியில் வயசானவங்க வர முடியாது. அதெல்லாம் வந்து ஆமா, அந்த ட்ரக்குங்களுக்கு முக்கியமா ஒருத்தர் கூடவே வந்து மேலேயும் வந்தாரு கீழே வந்தாரு இங்கேயும் இருக்கிறாரு. இவருக்கு ஒரு பெரிய வணக்கம், நன்றி. அது ஒரு பிஸ்கெட் வாங்கி போட துப்பு இல்ல. நன்றி வணக்கம் கதை மட்டும் கொடுக்க வரோம். பாலாஜி நீங்கள் சொல்லுங்கள். ரூமு சாப்பாடு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் ஒன்று ஏறும் வழி அதான் கொஞ்சம் கஷ்டம். ஏறும் வழி இறங்கும் வழி அதான் கொஞ்சம் கஷ்டமாகுது. மற்றபடி எல்லாம் ஓகே. நான் ஒன்று ஃபுட்டு ரேட்டு தான் அதிகமாகுது. அது எதுக்காக ரேட் அதிகமாக இருக்குது? ரூமு ரெண்ட்டை விட ஃபுட்டு ரேட்டு தான் அதிகமாகுது. அது எதுக்காக அதிகமாக இருக்குது? அது என்னன்னு தெரியலையே. எதுக்காகனா நம்மள மாதிரி ஒரு நாள் கஷ்டப்படுறோம், அவங்களும் ஏறி இறங்குனால. கரெக்டா? அது வந்து வரைக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு 1008 வார்த்தை பேசியிருப்பாரு. அதில் முக்கால்வாசி வந்து இன்டர்வியூ மாரி தான் போயிட்டு இருக்கோம். பிளாக் பெரிய இருக்காது. ஓகே கைஸ், நம்ம பிளாட்ஃபார்ம் ரீச் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் அடுத்த ஸ்பாட்டுக்கு போனோம். ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா ஸ்பாட்டும் டே 2ல ஃபர்ஸ்ட் ஸ்பாட் நம்ம போக போகிறது சர்ப்ரைஸ். ஏன்னா எனக்கே தெரியாது எங்கே போக போகிறோம்ட்டு. டிரைவர் தான் தெரியும், அவர் தான் பட்ஜெட் போட்டாரு. பார்ப்போம். நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நீங்கள் வரப்ப கண்டிப்பாக அந்த எல்லா ஸ்பாட்டுக்கும் போய் பாருங்க. பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ எஸ்ஐ. எப்படி இருந்தாலும் பஞ்சாயத்து கண்டிப்பா வரும். 15 பேரு 14 போறது வந்தா கண்டிப்பா சண்டை போட்டுடும். கட்டி சண்டை எல்லாம் சண்டையும் வரும். எல்லாம் சண்டையும் நைட்டு போட்டானுங்க. நைட்டு சண்டை போட்டுருக்காங்க. மாவுல பாய்டே. பேடு பேடு ப்ரோ. பேடியா பேடியா அதெல்லாம் பேடும். முன்னாடி நிந்துச்சு. பைடா. ஏய் பை பை பை. நெக்ஸ்ட் டைம் வரனா பாக்கறதுக்கு பை. பேக் உள்ள வெச்சிருந்தா என்ன இருக்கும்ல. பேடு பேடு. நானே விட்டு வந்திருக்கணும். அது வந்துரும் எப்படினாலும் வரேன் அது. பேடு பேடு அவ்வளவுதான் போயிட்டு. போய் சேனல் கூட வருதா? சாப்பிட்டு மெஸ்ஸுக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. மத்தியானம் என்ன சாப்பிட கிடைக்குதோ அதான் சாப்பிடும். புழுக்க இருக்கு சாப்பிடுறீங்களா? அது நீங்க சாப்பிடுங்க. உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலா ஆர்டர் போடுறீங்களா? என்ன பெருசா என்ன போட போறீங்க? இட்லி சப்பாத்தி அதானே. ஏய் ஏய் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஏதாவது ஒன்று சொல்ற போடா, மாடை தடவி கொடுறா போடா. வதக்க வதக்க. வேற டேய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரூம்ல இருந்து வட்டக்கனால் ஃபால்ஸ் அங்கதான் ரூம் எடுத்திருந்தோம். பாத்தீங்க அங்கேருந்து அப்படியே வெளியே வரும்போது இங்கே ஒரு ஹோட்டலில் வந்து ஃபுட்டு சொல்லியிருந்தோம் மதியானத்துக்கு. ஸ்பேஸ் மெஸ் ஹோம்லி ஃபுட்டு. உண்மையாகவே ஹோம்லி ஃபுட்டாக தான் இருந்தது, வீட்டில் சமைக்கிற மாதிரி. சாம்பார், ரசம், சிக்கன், ரசம், மீன் வறுவல், சாப்பாடு அன்லிமிட்டடு. ஏன் அவ்வளோ கேப் சுத்தே? மீன் வறுவல் எல்லாமே வந்து அருமையாக இருக்குது. சாம்பார், ரசம் எல்லாமே அருமையாக இருந்தது. வீட்டு சாப்பாடு சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? நல்ல ஒரு நம்பர் வந்து கீழே லிங்க்ல கொடுத்துருவோம். ஓகேவா? நம்பர் வந்து கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல அவங்க கிட்ட நீங்க ஃபோன் பண்ணி முன்னாடியே சொல்லிட்டா கூட அவங்க வந்து ஆர்டர் பண்ணி செஞ்சு வச்சிருவாங்க. சரியா? ப்ரமோஷன் கிடையாது சொல்லியா ஃபர்ஸ்ட். சொன்ன ஆர்டரை விட ஜாஸ்தியா தான் பண்ணிருக்கேன். உண்மையாவே நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு எல்லாமே 13 பேர் வந்தா அஃபோர்டபுளா இருக்கும் அமௌண்ட். 3 பேர் தப்பே பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இந்நேரம். ஆமா இத பாருங்க. இஸ் இட் சிக்கன் குருமா கொடுத்தாங்க, சூப்பர். ரசம் வேற லெவல். ஹோட்டல் நேம் பாத்துக்கோங்க. மெஸ்ஸியோட நம்பர் வந்து நாங்க கீழே லிங்க்ல கொடுக்குறோம். கால் பண்ணி முன்னாடியே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஒரு வீட்டு சாப்பாடு அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதனால கரெக்டா நீங்க வந்து நல்ல வீட்டு சாப்பாடு, வெளியில வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டு வயிறு சரியாம போறதுக்கு இங்க வந்து நீங்க ஒரு வீட்டு சாப்பாடா நீங்க சாப்பிடலாம். சரியா? நல்ல மீன் வறுவல், நல்ல ஒரு மசாலாலாம் இருந்தது. நல்லா ஒரு சாப்பிட்டு என்ஜாய், நல்லா வயிறு நிறையா போங்க. வெளியில போயிட்டு வெளியில ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வயிறு வந்து சரியில்லாமல் போகிறதுக்கு நல்லா நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நம்ம வீடாக நினச்சி வந்து சாப்பிடுங்க. ஓகேவா? நல்லா சாப்பிட்டு போகலாம். ரசம் சூப்பரா இருந்தது. ஓகேவா?
எனக்கு அதான் நல்லா பிடிச்சிருந்தது. ஹாய் சொல்லுங்க. கண்டிப்பா வந்து இது பண்ணுங்க. அக்கா நம்பரை நாங்க கொடுக்குறோம், கீழே கொடுக்குறோம். அவங்களுக்கு நம்பர் கால் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அடியில வேறு அந்த மரம் தான் 500 வருஷம் பழமையான மரமா பாத்துக்கோங்க. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. கேமரா எடுத்துட்டு என்ன ஓகேவா? இப்போ நம்ம வந்து 6 பேர் போற படகை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். அதுல வந்து துடுப்பு போட்டு போறது. நாம துடுப்பு போட மாட்டோம், அவங்களே ஆள் கூட்டிடுவாங்க. 20 நிமிஷத்துல போயிட்டு ஜாலியா வந்துடலாம். நெக்ஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு பிரைஸ் எவ்வளோ? 20 மினிட்ஸ் பிரைஸ் 450. சூப்பர். ஓகே गाइस, நம்ம ரூல்ஸ் படி சேஃப்டி ஜாக்கெட்ஸ் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் சேஃப்டி முக்கியம். அதுக்கு சேஃப்டி ஜாக்கெட் இது ஸ்ப்ரேல தான் பின்னாடி போயிட்டு இருக்க, திரும்ப முன்னாடி வர கூடாது. சரி ஓகே, எல்லாரும் படச்சல. சேஃப்டி ஜாக்கெட் ரொம்ப முக்கியம். அது இல்லனா முன்னாள் சேஃப்டி ஆஃபீஸர் இருந்து ஒரு மணத்துக்கு பிரயோஜனம் இல்ல. ஓகே फ्रेंड्स, ரைட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தண்ணி எவ்வளவு அடி ஆகுது? அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு.
இது ஏதோ காமெடி பீஸ்ரா, ரொம்ப வீக்கா இருக்கான். கொடுத்தீங்கன்னு சொல்லுங்கடா. வீடியோ போட்டோவா? ஆடாதீங்களாப்பா, நாங்க ஆடல. ஒரு அடி ஆட்டம் கண்டுருவீங்க. அல்ல பூனா பாட்டா போடுறா. टाइगर வர்ற மாதிரி